வெல்கம் டு அம்மாஸ் டெய்லி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் முருங்கைக்கீரை குழம்பு. முருங்கைக்கீரை வாரத்தில் ஒரு நாள் எல்லோரும் கண்டிப்பாக அவங்க டிஷ்ஷில் சேர்த்துக்கணும். ஏன்னா அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏராளமாக இருக்குது. அதில் அயன் கண்டென்ட் நிறையா இருக்கனால நம்ம கண்டிப்பாக முக்கியமாக லேடிஸ் அவசியம் வாரத்துக்கு ஒரு நாளாவது முருங்கைக்கீரையை அவங்களோட ஃபுட் ஐட்டம்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி முருங்கைக்கீரை பொரியல் நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி முருங்கைக்கீரையை எப்படி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் குழம்பா வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஏதோ ஒரு அரிசி, அது பச்சரிசி, புழுங்கல் அரிசி, இல்லாட்டி எந்த சாப்பாட்டு அரிசியான இருந்தாலும் ஓகே. ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ரெண்டையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பொடியாக்கி வச்சுக்கலாம். இந்த டிஷ்க்கு நமக்கு ஒரு 100 கிராம்ஸ் போல் துவரம்பருப்பு வேக வச்சது தேவைப்படும். ஸோ துவரம்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு பொடியாக்கி வச்சுக்கலாம். இப்போ அந்த பொடியும் ரெடி ஆகிடுச்சு. பருப்பும் நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம், துவரம்பருப்பு கொஞ்சம் போல். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே சீரகம் போட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10 போல் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். கறி லீவ்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டை நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுங்க. லைட்டாக 2 கீறி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயமும் பூண்டும், இந்த சீரகம், கடுகு, உளுந்த பருப்பு, காஞ்ச மிளகாயெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. வெங்காயமும் பூண்டும் சாட்டே ஆகிறதுக்குள்ள ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மிளகு தூள் அல்லது மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், தேங்காய் ஒரு 2 பத்தை பொடியாக அரிஞ்சது, ஒரு 6-7 காஞ்ச மிளகாய், இதை அப்படியே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச அந்த பேஸ்ட்டை இப்போ இந்த வெங்காயத்தோடு நம்ம ஆட் பண்ணிடலாம். இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு ஞாபகம் இருக்குல்ல? தேங்காய், மிளகு, சீரகம், ஒரு 8 காஞ்ச மிளகாய். உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வேறு சில்லி பவுடரோ வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுதான் காரம் இந்த குழம்புக்கு, இந்த மிளகும் இந்த காஞ்ச மிளகாவும் தான். இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணணும். அந்த நல்லெண்ணெயில் இந்த பேஸ்ட், நம்ம அரைச்ச பேஸ்ட்டு, வெங்காயம், அந்த தாளித்த பொருட்கள், அப்புறமா நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணோம் இல்லையா, 1 ஸ்பூன் அரிசியும் 1 ஸ்பூன் துவரம்பருப்பும், அதையும் இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. இந்த நல்லெண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா இது நல்லா வெந்த பிறகு தான் நம்ம மற்ற இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சால்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க, தேவைன்னா பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தேங்காய் பேஸ்ட்டு, இந்த பவுடர் ப்ளஸ் தாளிச்சது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 25 கிராம்ஸ் புளியை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா சாட்டே பண்ணிக்கணும். நல்லா இதில் வேக விடுங்க. அந்த புளி சேர்த்தோடனே செம்ம அரோமா வருது. இப்போ நம்ம முருங்கைக்கீரை ஒரு 250 கிராம்ஸ் போல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை இதோட ஆட் பண்ணி ஒரு அதே அளவு 250 ml தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா வேக விடுவோம். அப்படியே பாதி வேகலைன்னா முருங்கைக்கீரை டேஸ்ட் நல்லாவே இருக்காது. ஸோ நம்ம இந்த முருங்கைக்கீரையை இந்த புளி தண்ணியில் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா இந்த முருங்கைக்கீரையை வேக விடணும். இந்த தண்ணி ஆட் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை எவ்வளோ ஆட் பண்ணிங்களோ அதே அளவு ஒரு 250 ml தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாதி வெந்துட்டுருக்கும்போதே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடலாம். ஏற்கனவே நம்ம பருப்பு வைக்கும்போது நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. குழம்பு திக்காக இருக்குது, ஏன்னா நம்ம அந்த அரிசி பருப்புடைய பவுட்ரு போட்டனால நல்லா திக்கன் ஆகிட்டு வருது. செம்ம அரோமா இருக்குது. இப்போ முருங்கைக்கீரை நல்லா வெந்துருச்சு அந்த புளி தண்ணியில். இப்போ நம்ம கொஞ்சோண்டு பருப்பை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம், அதை இதோட ஆட் பண்ணிடலாம்.
ரொம்ப ரொம்ப யம்மியான டிஷ்ங்க இது. ப்ராப்பர் மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரிலிஷிங்காக இருக்கும். பருப்பு ஆட் பண்ண பிறகு ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்து சால்ட் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பர்ப் டிஷ் முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடிஷ்னல் ஃப்ளேவருக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். யம்மி முருங்கைக்கீரை கிரேவி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.